கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தினுடைய விளக்கங்களை குறித்து பார்க்கலாம். இந்த 14வது அதிகாரத்தில் 40 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் தீர்க்க தரிசனம் வரம் என்றால் என்ன, அந்நிய பாஷை என்றால் என்ன, எதை நாம் அதிகமாக நாட வேண்டும் என்பதை குறித்தும், அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் தமக்கு மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அதன் அர்த்தத்தையும் சொல்ல நாட வேண்டும் என்பதை குறித்தும், அவிசுவாசிகளுக்கு அந்நிய பாஷைகள் ஓர் அடையாளமாக இருக்க நாம் எப்படி புத்தியில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், கர்த்தருடைய ஆராதனை நல்ல ஒழுங்கான முறையில் எப்படி நடத்த வேண்டும் என்பவைகளை பற்றியெல்லாம் பவுல் இந்த அதிகாரத்தில் அருமையாக விவரித்து காட்டியுள்ளார். முதல் 5 வசனங்களும் தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷை. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 1 கொரிந்தியர் 16:14 உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான், மனுஷரிடத்தில் பேசவில்லை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். நாம் அந்நிய பாஷைகளை பேச வேண்டுமென்று பவுல் விரும்புகிறார். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும் என்று ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறார். 6வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை அந்நிய பாஷைகள் பயனுள்ளதாக விளக்கப்பட வேண்டும். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? போதகத்தை போதித்தால் ஜனங்களுக்கு புரியும், தீர்க்க தரிசனத்தை அறிவித்தால் அவர்களுக்கு புரியும், ரகசியங்களை வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு புரியும். ஆனால் அந்நிய பாஷைகளில் பேசும்போது தேவனோடே பேசுகிறபடியால், ஆவியிலே பேசுகிறபடியால் கூட இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு புரியாது. அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? எண்ணாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெரும் தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். எண்ணாகம புஸ்தகத்தில் பூரிகைகளை பெருந்தொனியாய் நெடுந்தொனியாய் முழங்கும் போது ஜனங்கள் யுத்தத்திற்கு புறப்படுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே அந்த ஜனங்கள் நினைவு கூறப்பட்டு அவர்கள் பகைவருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவார்கள். அந்த எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ண முடியும்?
அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாதது அல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அதனால் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியினால சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாட வேண்டும். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நாம் ஜெபம் பண்ணுகிற போது அந்நிய பாஷையிலேயே ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் முடிந்தது என்று அருகில் உள்ளவன் எப்படி ஆமேன் என்று சொல்ல முடியும்? நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாய் இருக்கும். நம்ம அந்நிய பாஷையில 10,000 வார்த்தைகளை பேசி ஜெபம் பண்ணுவதை விட நம்முடைய நல்ல கருத்துக்களோடு 5 வார்த்தைகளை பேசுகிறது அதிகமாய் விருப்பமாய் இருக்கும். 20வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை அவிசுவாசிகளுக்கு அந்நிய பாஷைகள் ஓர் அடையாளம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. வேதத்தில் எங்கு எழுதியிருக்கிறது? ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனத்தில், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது அவனுக்கு புரியும். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ரோமர் 2:16 என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும்.
அப்ப மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பது இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் செய்வார். அந்த இருதயத்தின் அந்தரங்கங்களும் இந்த தீர்க்க தரிசனத்தினால் வெளியரங்கமாகும். கல்லாதவனுக்கு, அவிசுவாசிக்கு. 26வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை ஆராதனையில் நல்ல ஒழுங்குமுறை வேண்டும். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அதனால அடுத்தவங்க சொல்றப்போ, அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வெளிப்படுத்தப்படுகிற பொழுது ஒருவர் முந்தி பேசிக் கொண்டிருக்கிறவர் அடங்கலாம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7:17 தேவன் அவன் அவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவன் அவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் என்று பவுல் கூறியுள்ளார். அதனால தேவன் கலகத்திற்கு தேவனாய் இல்ல, சமாதானத்திற்கு தான் தேவனாய் இருக்கிறார். அதனால பரிசுத்தவான்களுடைய எல்லா சபைகளிலையும் அப்படிதான் இருக்குது அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது? அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால், நான் உங்களுக்கு எழுதுறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு நம்ம நாட வேண்டும். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. 1 கொரிந்தியர் 12:31 இப்படி இருக்க, முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதனால தீர்க்க தரிசன வரத்தையும் நாடணும், அந்நிய பாஷை பேசுகிறவர்களையும் தடை செய்யக்கூடாது. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. இந்த அதிகாரம் முழுவதும் தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன, அந்நிய பாஷை என்றால் என்ன என்பதை குறித்தும், அந்நிய பாஷைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அதன் அர்த்தத்தையும் நாம் சொல்ல வேண்டும். அப்போதுதான் கல்லாதவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் புரியும் என்பதை குறித்தும், அவிசுவாசிகளுக்கு அந்நிய பாஷைகள் ஒரு அடையாளமாக நீங்கள் புத்தியிலே தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், ஆராதனையை நல்ல ஒழுங்குமுறையில் எப்படி நடத்துவது என்பதை பற்றியும் பவுல் அருமையாக எழுதி வைத்துள்ள காரியங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய மந்தைக்குள் சேர உதவி புரிவாராக. ஆமேன்.